சட்டமன்ற தேர்தல் முன்னேற்பாடு குறித்து ஆலோசிக்க பிப்ரவரி 26, 27 தலைமை தேர்தல் ஆணையர் தமிழ்நாடு வர இருக்கிறார். மார்ச் மத்தியில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்படுமா என எதிர்பார்ப்பு நிலவுகிறது. சட்டமன்ற தேர்தல் முன்னேற்பாடு குறித்து ஆலோசிப்பதற்காக பிப்ரவரி 26, 27 தலைமை தேர்தல் ஆணையர் தமிழ்நாட்டிற்கு வருகை தர இருக்கிறார். அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மாநில கட்சி பிரதிநிதிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை நடத்த இருக்கின்றார். மாவட்ட ஆட்சியர்கள், எஸ்பிக்கள், வருமான வரி, இடி அதிகாரிகளுடன் ஞானேஷ்குமார் ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். துணை தேர்தல் ஆணையர் ஏற்கனவே தமிழ்நாட்டில் 3 நாட்கள் முகாமிட்டு ஆலோசனையை மேற்கொண்டு இருந்தார். இந்த நிலையில் மார்ச் மத்தியில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு தற்போது நிலவுகின்றது. சட்டமன்ற தேர்தல் முன்னேற்பாடு குறித்து ஆலோசிப்பதற்காக பிப்ரவரி 26, 27 தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தமிழ்நாட்டிற்கு வருகை தர இருக்கிறார். அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மாநில கட்சி பிரதிநிதிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை நடத்த இருக்கின்றார். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், பிப்ரவரி 26, 27 தலைமை தேர்தல் ஆணையர் தமிழ்நாட்டிற்கு வருகை தர இருப்பதாக தற்போது செய்தி வெளியாகிறது. முழுமையான விவரங்கள் என்ன? நிச்சயமாக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு மார்ச் முதல் வாரத்தில் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 2வது வாரத்தில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வாறு ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவும் தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையிலான குழு தேர்தல் நடைபெறும் மாநிலத்திற்கு வந்து அங்கு நடைபெற்று வரும் முன்னேற்பாட்டு பணிகளை முழுமையாக ஆய்வு செய்வார்கள். அதன்படி வரும் 26 மற்றும் 27 தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையிலான குழு தமிழகம் வந்து சட்டமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக விரிவாக ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். முதற்கட்டமாக அதாவது 25 ஞானேஷ் தலைமையிலான குழு சென்னை வர உள்ளனர். 26 காலை தமிழகத்தில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சி மற்றும் மாநில கட்சிகள் ஒவ்வொரு கட்சி பிரதிநிதிகளை தனித்தனியாக சந்தித்து அவர்களிடம் தேர்தலை எப்போது நடத்தலாம், எந்த தேதியில் நடத்தலாம் என்பது தொடர்பாக அவர்களது கருத்துக்களை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று தேர்தல் நடத்துவதற்காக அரசியல் கட்சிகள் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் அவர்களின் கருத்துக்களை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து 26 மாலை மொத்தம் 20 துறைகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். அது 20 துறைகளை பொறுத்தவரை வருமான வரித்துறை, CRPF, ரயில்வே துறை, தபால் துறை மற்றும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு மற்றும் என்று தேர்தல் தொடர்பான 20 ஒருங்கிணைப்பு துறைகள் உள்ளன. அந்த 20 ஒருங்கிணைப்பு துறைகளுடன் அவர்கள் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். இதனைத் தொடர்ந்து 27 காலை மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையின் பல்வேறு நிலையில் உள்ள அதிகாரிகள் ஆலோசனை நடத்த உள்ளனர். 27 காலை ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள அந்த 38 மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் ஆலோசனை நடத்த உள்ளனர். இதனைத் தொடர்ந்து DGP மற்றும் IG, ADGP, IG, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் என்று காவல்துறை நிலையில் பல்வேறு நிலையில் உள்ள அந்த உயர் அதிகாரிகளுடன் ஞானேஷ்குமார் தலைமையிலான குழு ஆலோசனை மேற்கொள்ள உள்ளது. இதனைத் தொடர்ந்து 27 மாலை செய்தியாளர்களை சந்தித்து அவர்கள் விரிவாக விளக்கம் அளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி 27 வரை தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது, எவ்வளவு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது, எவ்வளவு வாக்காளர்கள் உள்ளனர் என்பது தொடர்பாக அவர்கள் விரிவாக செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.